ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நவீன் YT கேமிங். போன வாரமே சொன்னேன், நான் ஃபஸ்ட் வீக் வந்து இது போடுவேன், ஃபுட்பாலு. நெக்ஸ்ட் வீக் வந்து FC போடுவேன் சொன்னேன்னா, அதே மாதிரி ஃபுட்பால் போட வந்துடும். சொன்னதை செய்கிறதுல தாங்க நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டு. சரி கைஸ், 1v1 தாங்க. இல்லை ரெண்டு பேர் சேர்ந்து விளையாடுற மாதிரி ஏதாச்சும் இருக்காடா? இல்லை வேணாம் 1v1 போடலாம். ரெண்டு பேர் சேம் விளையாடுற மாதிரி இருக்கே. ஆமாம் தெரியும். எப்படி அது மறந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸு மேட்ச்குள்ளே போ விளையாடலாமா? டே கோ மேட்ச் ஒரு தடவை விளையாடலான்டா ப்ளீஸ்டா. சரி சொல்லு. எனக்கு பாஸ்வேர்டு வந்து 7. அத்தன்டிக் தானடா இதுலலாம் ட்ரீம்டா. எந்த பாரு எத்தனை பேர்னாலும் வா. எங்கடா நீ? ஐயோ, நான் கிரியேட் பண்ணிட்டேன்டா தெரியாம. பாஸ்வேர்ட் போடுறதுக்குள்ள இன்ஜூரிஸ் இருக்குல்ல? இருக்கே. சொல்லு பாஸ்வேர்ட். ரூம் எர்ரா, நான் வச்சு மூஞ்செல்லாம் வச்சு கையில் குத்திடுவேன். நான் வந்து சூப்பர் ஸ்டார்ரா, சூப்பர் ஸ்டார் சிவாஜி கணேசன். சரி, ரஜினிகுமார். மேட்ச் ரூம் நம்பர் என்னது? வந்து 2750. 2750. 2750. அடுத்த 0474. 0474. இருப்பா கொஞ்சம். பாஸ்வேர்டு என்னது? உனக்கே தெரிஞ்சதான். 7ஆ? இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாமாடா? நீ எல்லாம் என்னடா ஃப்ரெண்டு? என்னடா நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீயே இதுதான் வச்சிருக்க. நான் எது வச்சிருக்கேன்? கேம் பிளான் செட் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாரு, மெஸ்ஸி, கிலியன் எம்பாபே. நெக்ஸ்ட் அலெக்சாண்டர் அர்னால்டு, லமைன் யமால், சன்னு, நெக்ஸ்ட் ஹக்கீமி. நீ வச்சுக்கோ. இது பில் ஃபோடன்ரா. இதுதான் அலெக்சாண்டர் அர்னால்டு. ஆமா. நெக்ஸ்ட் விஜிலர் இதரா வாண்டி ஜிகே வேற எவனா வச்சிருக்கான்? வேஸ்டடா. யாருப்பா? நான் என் டீமு தான். வா, உன்னோட இது எவ்வளோ கலெக்டிவ்? ரெண்டு பேரும் ஒரே டீமில் தானே இருக்க போகிறோம். அதான். இது இங்கே என்ன போடுறா? நீ வாடா, இங்கே வாடா. என்னடா இது? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் நோ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு காட்டுது. ஆமாம், நம்ம ரெண்டு நீ தான் என்ன அக்செப்டே பண்ணேன். நான் அக்செப்ட் பண்ணனே பண்ணல. வேறு என்ன பண்ண? என்னடா நீ? பார்க்கலாம் இப்படியே நம்மளால டீம் விளையாட முடியுதான்ட்டு. நல்லா இருக்கும். டீம் விளையாண்டா அவ்வளோதான். பாஸ் பண்ணுறா. நம்ம ரீமாண்டா. ஆமாண்டா, மாசு தான். நவீனே, நான் தான் லீட்ரு. ஏன் நீ தான் அதிகமாக வச்சுருக்க? பேட்ஜ் வச்சுருக்கேன். பேட்ஜ் நான் 1 வச்சுருக்கேன். நீ 0ல. உனக்கு அப்புறம் எத்தனை? நீயும் பரிசு. நான் மேட்ச் லெவல் சூப்பர் ஸ்டார் வச்சிட்டேன்டா. சூப்பர் ஸ்டார். நான் சூப்பர் ஸ்டார்னு நினச்சி. அவங்க ரொம்ப கஷ்டம்டா. டிஃபென்ஸ் தான்டா ரொம்ப கஷ்டம். அட்டாக்லாம் ஈஸியாக பண்ணலாம். அவங்க என்ன பர்றா அவங்க என்ன சூப்பர் ஸ்டார்னு கேட்டாங்களோ நான் காக்கா வச்சிருக்காங்கடா. காக்கா? ரொனால்டோவா? மெஸ்ஸி, கைலியன் எம்பாபே இருக்கான், லமைன் யமால் இருக்கான். உன் டீம்லேருந்து இவன் மட்டும் எவனும் வரலடா. இல்லை, சும்மா சொன்னேன். பாதிடா. என் டீம்லேருந்து எங்கே பாரு நம்ம இது. மெஸ்ஸியை தூக்கி இங்கே போட்டுக்கிட்டா போடு. ஆனால் பவர் குறையும். ஆமாம். இல்லை கரெக்டாக தான் இருக்கு. விடு. இங்கே பாரு இது. ஆனால் இவனுக்கு பவர் குறையுது. இங்கே பாரு, 88 ரெண்டுமே 88 தான். இங்கே ஆனால் இவனுக்கு பவர் குறையுது. இவனுக்கு குறைஞ்சி என்ன ஆகும்? எங்கள் கைலியன் எம்பாபே வச்சுட்டா. என்னோட டீம் ஒன்றுமே இல்லைடா. ஒன்று தான் இதெல்லாம். இது என்னடா இவனை போய் வச்சிருக்க? நீ மாற்றிக்கோடாப்பா. உன் டீம்லேருந்து வேறு பிளேயர் யாருக்கு? என்
டீம்ல எத்தனை பிளேயர் தான் நானும் வைப்பேன். என் டீம்ல அந்த அலெக்ஸ் இவன் இருக்கா. இவன் பில் ஃபோர்டன் வைடா. அவன் எங்கே வைக்க தூக்கி இந்த எல்பி இவன் பேட்சே இல்லாமல் இருக்கான்டா. அப்படி இல்லை இன்னும் வர மாட்டேங்குது. இரு மேட்ச்சில் ஏற்கனவே இருக்கானா? சரி என் டீம்லேருந்து வைக்கட்டா? எனக்கு மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணணும். வச்சுட்டேன் விடு. இல்லைடா லாங் ப்ரெஸ் பண்ணாலும் வர மாட்டேங்குதுடா. வரல, ஒரு வாட்டி டச்சு ஒர்க் ஆயிருக்காது. அப்போ அப்போனா எப்படி இது ஒர்க் ஆகும்? இங்கே பாரு இது எப்படி ஒர்க் ஆகும்? அந்த டாட்டு என்னடா நவீனே பாஸ் பண்ணணும்னா சொல்லி உனக்கு. ஓகே செஞ்சு விட்றேன்டா. சூப்பர் ஸ்டார் ஆச்சு ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் ஆச்சு, உலக நாயகன் ஆச்சு. ஆமாம், போட்டு தள்ளுவோண்டா எல்லாரையும். ஐயே பெலிங்ஹாம்க்கு இது தெரியும்டா. பெலிங்ஹாம் டீமில் ட்ரிபிளிங்கா. ஆனால் அது எஃப்சி. சாரி மறந்துட்டேன். ரெண்டுத்தையும் குழப்பி விளையாடு. நம்ம அர்ஜென்டினா அவங்க பெர்சிலோனாடா. எனக்கு அர்ஜென்டினா சூப்பராக பிடிக்கும். ஒரு போர்ச்சுகல் தந்தாலாவது நிம்மதியாக. நான் பாப்பனா ரொனால்டோ வெஸ்ட்ன்ற. உனக்கு பாஸ் பண்ணிட்டேன், நான் பாஸ் பண்ணணுமா? நான் பாஸ் பண்ணுறேன். எனக்கு தான் கிக் ஆஃப் கிடச்சிருக்கு. சரி அப்புறம் உனக்கு காட்டு ரொனால்டோ இவன் பாத்தியா? அப்போ கூட எனக்கு தான் தந்திருக்கேன். எங்க எஸ்டிக்கு போகிறேன் கோல் கிட்ட. நீ பாஸ் பண்ணிடு. என்னடா லேக் ஆகுதுடா. இப்போ இதில் நம்ம ரெண்டு பேரும் யாருன்னே தெரியாதுடா. அதான்டா இதில் பிரச்சனை. லமீன் யமால் நான் எதுரா இப்போதைக்கு நீ டிஃபென்ஸில் எல்லாமே நான் தான். ஓ எஸ்டியில் தான் நீ இது கழிச்சு. நான் வந்து ரெட் கலர், நான் வந்து ப்ளூ கலர். அப்பா பிடிச்சிட்டான்டா. ரோகன் நீ தான் பிடிச்ச. அதான் கோல் கீப்பர். என் கோல் கீப்பர். எப்போ எனக்கு எப்படா பால் வரும்? இருடா நான் தரேன்டா. உன் பேரே காட்ட மாட்டேங்கி. இங்கே உனக்கு தர பார்த்தேன்டா. ஒருத்தன் நடுவில் குஷி நான் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா? நீ கம்மியான பிளேயர். இதுக்கு தான் நான் உன் இதில் நிறைய பிளேயர்ஸ் வைக்க சொல்கிறேன் மேட்ச்சில். நான் வர்றோம். ஏண்டா வாங்கடா பால் வாங்கடா. எனக்கு லேக் ஆகுதுடா. உனக்கு அது லேக் ஆகுது. ஆமா யாரையும் அப்பப்போ எமோஜி கொண்டு வந்துட்டு இருக்கான். ஆஃப் சைடா ஃப்ரீ கிக்குடா நமக்கு. அவங்களுக்கு ஃப்ரீ கிக்கு. நமக்கு தான்டா. நான் தான். நீ தான். அப்படின்னா என் பிளேயரையும் நீயால் அடிக்கலாம். ஒன்னால் விளையாட முடியும். உன் பிளேயரையும் நான் என்னால் அடிக்க முடியும், விளையாட முடியும். லமீன் யமாலை கொடுக்குறேன். லமீன் யமால் எப்படிடா கோல்? இங்கே வந்துட்டாங்க. அட்ரா ஒரு ஷாட். என்னோட லமீன் யமாலை யூஸ் பண்ணுற பத்தியா? இந்த டீமில் என்னோட லமீன் யமால் தான் இருந்தான். லயனல் மெஸ்ஸிக்கு இதுலேயும் ஹெட்டேக் வர மாட்டேங்கிறா. ரொம்ப வருது. ரொம்ப ட்ரிபிளிங் பண்ணான்டாவன். ஆனவனே அப்பப்போ இந்த எமோஜி வருதுடா. இந்த எமோஜி எனக்கு பிடிக்கலடா. நான் தான் வச்சு விட்டேன் தெரியாமா. அடுத்த வாட்டி லெவலை கம்மியாக வச்சு விட்றா. அவங்க சைடில் கூட கொண்டு போக முடியலடா. யாருக்கு? அலெக்சாண்டர் அர்னால்டுடா. எது? எந்த அர்னால்டு? நம்ம ஜிம் ட்ரைனர் அர்னால்டா. ஏண்டா உனக்கு தான் பால் தந்திருக்கேன். நீ பாத்தியா தானே சொல்ல வந்த? இல்லை அப்படிலாம் ஒன்று. உருட்டு சுத்தமான டிஃபென்ஸுக்கு வாடா. நான் டிஃபென்ஸில் நான் தான்டா இருக்கனே. அடுத்த வாட்டி நவீனே நீ கேம் பிளானில் ஃபஸ்ட்டு நீ டிஃபெண்டரில் கொஞ்சம் வச்சிடுறா உன் ஆளை. நான் மட்டும் எப்படி பண்ண முடியும் தனியாக? பவுல்ரா கார்னர் கிக்கு. எதுக்கு பவுலு? என்னாச்சு? நான் பார்க்கல. தெரில. இதை பாரு சண்டை போடுறடைய. சே ஸ்கிப் ஆயிடுச்சு. யாருக்கு தெரியும் என்ன பேசியிருப்பானோ. ஏண்டா ஷூட் அடிச்சதுக்கப்புறம் தான்டா. நமக்கு நான் அங்கிட்டு பண்ணு லெஃப்ட் சைடு புட்ரா. சூப்பர் நாடா. நான் என்ன பண்ணேன்? அதுக்கப்புறம் நான் கோல் கீப்பரால இல்ல புரியல. இல்ல டப்புன்னு என்னடா அடிடா. அதுக்கப்புறம் எல்லாம் என்னால கோல் கீப்பரா இருக்க முடியாது. தெரியும்டா.
சரி பேச ஏய் என்னடா இது என்னடா ஏதோ இது சும்மாடா இவரு இப்படி நின்றுட்டு இருக்காங்க. இப்போ நான் யாருக்கு எனக்கு பாஸ் பண்ணு பபிட்டோ. ஒரு இடத்துல நின்னா தாண்டா பாஸ் பண்ண முடியும். என்னடா எங்கேயும் அடிக்கிற? நீ நார்மல் அக்காஞ்சிக்கு தரேன். உனக்கே தரேன் வச்சுக்கோ. ஏய் பாஸ் பண்ணி விடு எங்கடா அடிக்கிற? ஷூட் குடுறா. அது அங்க போயிடுச்சுடா, பண்ண முடியாதுடா. பிளேயர் கிட்ட போயிருந்தா அசால்ட்டா கோல் அடிச்சிருக்கலாம்டா. நீ அதை பாஸ் பண்ணி ஷூட் டாக்கிள் பண்ணு. ஏய் என்னால வர முடியலடா. நான் எந்த கேரக்டர்னு இல்லை தெரியல. பபாட்டோடா நான் வந்து எங்கேயோ இருக்கேன். என்னடா இது? பாரு நம்ம பேரே காட்ட மாட்டேங்கி, நம்ம எங்க இருக்குன்னு கூட காட்ட மாட்டேங்கி. இதுக்கு நம்ம இன்னும் ஒரே ஒரு மேட்ச் நார்மல் லெவல்ல வச்சு நம்ம 2 பேரும் ஆடுவோம்டா. ரொம்ப கடுப்பேத்துதுடா. சூப்பர்ரா. கையில எம்பாபேடா என் பிளேயரா. ஆடுறா நான் அங்க போறேன். மிஸ்ஸி அங்க போறான். ஓய் வச்சுக்கடா தாடா எனக்கு ரொனால்டோ தாடா. யாராடி? மெஸ்ஸி நீ தான் இப்ப. நமினே அவன் குடுக்க வந்துட்டான். பாஸ் பண்ணு. இந்த உனக்கு தான் தந்திருக்கேன். எங்கடா? இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பர் ஸ்டார் தான். இன்ட்ரெஸ்டிங்கா போகுதுடா. ஜெயிக்க கூட மாட்டிக்கும், ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. ஒரு கோல் கூட அடிக்க மாட்டோமான்னு தோணுதா? அடிப்போண்டா. நான் யாம் இதை நோட் பண்ணிக்கோ. யாம் இருக்க பயமேன். அவங்கள பாடுறா எப்படி ஆடி இருக்கானுங்க. நம்மளை பாடுறா. ட்ரிப்ளிக்கு ஒன்றுமே இல்லை, ஹாஃப் சைடில் ஆளே இல்லை, டிஃபென்ஸில் சுத்தமாக இல்லை, பாஸில் ஓகே, ஷூட்டில் ஓகே. போட இந்த தடவை என் கேரக்டர்லாம் வைக்கிறேன். சும்மா தட்டி தூக்குறோம். நான் ஒரு 2 கேம் பிளேன் நான் மாத்திரா. ஆமாம் நீ டிஃபென்ஸில் இங்கே பாரு ஒரு 2 பேரை நீ மாற்றிக்கோடா. இங்கே பாரு இங்கே ஒன்லின்னு காட்டுதுடா. உள்ளே போனானா லீடர் வைக்கிறாளோ அதான் எனக்கு தோணுது. வியூ ஒன்லி கேம் பிளான் மாற்ற முடியாதா? நான் மாற்ற முடியாது. நான் தான் லீட்ரு. உன்னோட பிளேயரில் காட்டுறா. அப்படின்னா என் பிளேயரை மட்டும் தான் வைக்க முடியுமா? நீ தானே அதிகமாக இருக்க. அது எப்படா இவங்க வைக்கலாம்? சரி ரெடி கொடு, வேற வழி இல்லை. அதுக்குள்ள பாஸ் பண்ணிட்டேன்டா. பாத்துக்கடா சூப்பரா இருக்கு. நான் தான் இப்ப கையிலேயே உனக்கு தந்திருக்கேன். டேக்கிள் பண்ணிட்டானுங்கடா. நிரா ஃப்ரீ கிக் வாங்கலான்னு. இப்போ நீ எப்படி வாங்க போற? அவட போய் நீயே போகுது வேலை. கைஸ் இவன் ஃப்ரீ கிக் வாங்குறதுல கிங்கு கைஸ். ஏதாச்சும் இப்படி ஆக்ஷனை போட்டு ஃப்ரீ கிக்கை வாங்கிடுவான். வாங்க பாப்பான். பாஸ் பண்றா. இங்கேயே வச்சிருக்காத. இங்க நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஐயோ மிஸ்டேக் லெட் டு கோல். சார் அடுத்த வாட்டி எமோஜியை போட்டு வாங்கடா. அடுத்த வாட்டி எமோஜி வேணாண்டா. ரொனால்டோ இது மாதிரிலாம் பண்ணுறான்டா. இது மாதிரி பண்ணுறான்டா. டிடிஎஃப் மாதிரி இப்படி டேட்டுவை காட்டுவாங்கல்ல. என்ன உனக்கு தான்டா. என்ன பண்ற? என்ன பாஸ் ஃபெயில்டா. என்னாச்சு? இல்லை இது ஒரிஜினல் மேட்ச் மாதிரி தானே நீ செட் பண்ணியிருக்க. ஆமாம், அதனால பாஸ் ஃபெயில் ஆயிடுச்சு. நீ தப்பா பாஸ் பண்ணிட்ட தெரியாம. அது எப்படி நீங்க சொல்லலாம்? நாங்க தப்பு கூட ரைட் ஆக்குறோம். ஓ நீ எதுக்குடா கோல் அடிக்கல? நான் கோல் அடிக்கல, அவங்க தான் அடிச்சாங்க. ஏன்னா செல்ஃப் கோல்னா செல்ஃப் கோல்னு காட்டுமே. இங்க பாரு இங்க பாரு. என்னடா இது கோல்ஃப் எல்லாம் விளையாடுறாங்க. இப்போ பாரு பாரு பைசைக்கிள் கிக். ஆனா நீ கரெக்டா ஜம்ப் பண்ணியா? சரி வந்து அடுத்த இது இருக்கும். இப்போ பாரு பைசைக்கிள் கிக் காட்டுவாங்க பாரு. இங்க பாரு நான் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது இவன் நம்பல கைஸ். பைசைக்கிள் கிக்னு ஒன்று இருக்கு. பெபட்டோ இப்படி தானே நீ பண்ணக்கூடாது. கோல் கீப்பர் கிட்ட கொடுத்தனா அவங்களுக்கு சாதகமாக போயிடும். பால் அங்கே போயிரும்ல. இந்த நேரத்துக்கு நம்ம எஸ்டிக்கு கொண்டு போயிருக்கலாம்டா பாலை.
ஆமாம் காற்றுக்கு தான் அடிக்குது. மேங்கோ சாப்பிடணும் போல. மேங்கோ இருக்கு. யார் பிரிக் வால்னு தெரியுமா? யாரு? டேவிட் பெக்கமா? ராமோஸா? ஆமா ஒரு பிளேயர் அவன் இடிச்சிருப்பான்டா, அவன் சதறிட்டு போய் விழுந்திருப்பான்டா. அது அதுக்கும் இல்லாமல் டிஃபெண்டிங்க்கு மிஸ்டேக் லெட் டு ஷாட். அவன் இதுதான், அவன் டிஃபெண்டர் ராமோஸ். ஆமாம் அவன் டிஃபெண்டர், அதனால தான் அவனை பிரிக் வால்ன்றாங்க. முக்கியமாக ராமோஸோட எனக்கு ராமோஸ் பிடிக்கும்டா. அவன் ஸ்டைலிஷாக இருப்பான். அவன் ஸ்கில்லும் செமையாக இருக்கும். தூக்கி ஹைப் பண்ணிட்டு போடு. அவ்வளோதான்டா. இப்போ பாரு. நவீனே ஓடுறா ஷாட்டை. சாரி கைஸ், இது தெரியாமல் ரெக்கார்டிங் கட் ஆயிடுச்சு. பாஸ் ஃபெயில்டா. 4 கோல் போட்டானுங்க கைஸ். பாத்தியா காலில் பட்டு. பில் ஃபோர்டன் வேஸ்டடா. நல்ல பிளேயர் தான்டா, சூப்பர் பிளேயர். அவன் த்ரூவில் செமையாடிப்பான். த்ரூ அசிஸ்ட் அவன் நிறைய வச்சிருப்பான்டா. மெஸ்ஸி அப்படிதான் அசிஸ்ட்டும் வச்சிருப்பான். என்ன கோல் அதிகமாக இருக்காது, அசிஸ்ட் கோல் தான் மெஸ்ஸி அடிப்பார் எப்போவுமே. அசிஸ்ட்னா என்னது? ஒரு பிளேயர் வந்து டக்குன்னு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணி அடிக்கிறது. அதான் அசிஸ்ட்னா அவங்கள இது பண்ணுறது. நான் என்ன பாஸ் பண்ணி விட்றா. ஒரு கோலாச்சும் அடிக்கணும்டா. நான் தான் இப்போ லயனல் மெஸ்ஸிடா. இதுக்கு நம்மளே 1v1 போட்டுடலாம்டா. அவங்க கொட்டலாம் கையை கொடுக்கணும் தலையெழுத்து. 5 கோல் அடிச்சு அசிங்கப்படுத்திட்டான். என்னடா காட்டுது? நம்மலாம் வேஸ்ட்டுடா அப்படின்னு சொல்ல மாட்டேன். நம்ம தான்டா. இங்கே பாரு, எனக்கு ஃபார்ம் வர மாட்டேங்குதுடா. ஃபார்ம் நீ வந்து இதெல்லாம் பார்த்துருக்க, நான் இதை மட்டும் பார்த்துருக்கேன். ஷூட்டு நான் பார்த்துருக்கேன் அதிகமாக. இப்போ எனக்குலாம் எதுவுமே வர மாட்டேங்குது. ஃபார்ம் பொசிஷன் 64 வச்சுருக்கணும். இப்போ சார் நம்ம 2 பேரும் 1v1 போடலாமா? போடலாம். லாஸ்ட் மேட்சை முடிச்சிடலாமா? எனக்கு இப்போ திரும்பியும் இது வர மாட்டேங்குது கைஸ். இந்த மேட்சோட முடிச்சுக்கலாமாடா? லாஸ்ட் பார்க்கலாம். அட்டன்டிக் 2757 இருறா. 2757 ஆமாம் 2757. அடுத்து 3517 உனக்கே தெரியும் பாஸ்வேர்டு. நீ சொல்லவே வேணாம். அப்ஜெக்டிவ்ஸ் இன்வைட் பண்ணி விட்றா. என்ன எப்படி? நான் கொடுத்து விட்டுருந்தேன், நீ தான் அக்செப்ட் பண்ணல. நான் அக்செப்ட் பண்ணேன்டா. 5000 GB கொடுத்துருக்காங்க எனக்கு. சரி ஸ்டார்ட் பண்ண. எப்படி இன்வைட் கொடுக்குறது? இன்வைட் எப்படா கொடுக்க முடியாது. நான் கொடுத்துருக்கேன், நீ வெளியே போய் ஆகிட்ட. அப்புறம் நான் அப்போ அக்செப்ட் பண்ணேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. திரும்ப போய் அக்செப்ட் பண்ணி பாரு. ஒரு தடவை தான். கோல் செலிப்ரேஷன் ஆஃப்டர் ஸ்கோரிங். ரொனால்டோ இருக்கணும் தான் நான் எடுக்க போகிறேன். ரொனால்டோ போர்ச்சுகல்ல இருந்தால் இருக்க தான் செய்யும். வந்துருச்சு பாரு. யாருக்கு தான் இந்த வாட்டி நான் பிரேசிலா? டான் 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 மாட்டூஸ் வேற என்ன சூஸ்? பிரேசிலா அர்ஜென்டினாவா? பிரேசில் அர்ஜென்டினா. நான் இந்த தடவை பிரேசிலாக இருக்கவா? எதில் போனால் மறந்துட்டேன். இதில் இல்லை தான். சீட்டர் நான்சென்ஸ்.
ஏய் இடியாட்டிக் ஸ்பெசிமன். நெய்மரை வச்சு அப்படி விளாட்ணும். நான் தான் சூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன்ல. நீ அர்ஜென்டினா தானே டிக்கான அர்ஜென்டினால. ஆமாம், நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு தெரியாது. யாரா இவனுங்க புதுசாக வந்திருக்காங்க லீடரா? நெய்மரு. பீலே எப்போ இறந்தாருன்னு சொல்லு. பீலேவா? மறந்துட்டேன். உருட்டு. பீலே இறக்கவே இல்லை. 2022 இறந்துட்டாரு. அதெல்லாம் அடே ஆன் பண்ணி விட்றா மேட்ச்சு. டீம் நான் பார்த்துட்டேன். பாரு யார் வேணான்னு சொன்னாங்க. நான் இப்படியே பார்ப்பேன் ஒட்டிடுவ. பிரேசில் மேட்ச்ல பார்த்துடலாமா? இன்ஜூரிஸ் இருக்குல்ல? இன்ஜூரிஸ் இருக்கு கண்டிப்பாக. டேக்கிள் கன்ஃபார்ம்டா. மூஞ்ச உடச்சு விட்றேன். 15 இன்ஜூரிஸ் வச்சுருக்கேன். அன்லிமிட்டட் வைக்கலாம்ல? அன்லிமிட்டட் இல்லை. நாங்கள் சும்மா சொன்னேன். அதெல்லாம் அன்லிமிட்டட் தான். மொத இதை யாருக்கு கிடைக்க போகுதுன்னு தெரியல. பால் உனக்குலாம் கிடைக்குமா? ஏன்னா நான் தானே க்ரியேட் பண்ணேன். ஆமாம். நெய்மர் ஜெய பம்பரடியில க்ரொக்கரடியில. யாரோ சொன்னாங்கடா காலெல்லாம் வச்சு உடச்சிருவேன். அப்படியா? என்னடா இப்படி லேக் ஆகுது? இதே மாதிரி தான் அன்னைக்கு ஸ்குவிட் கேம் ஆச்சு. கடுப்பு போயிட்டேன். நெய்மர் ஜேஆர் சார் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி ஒன்றும் பண்ண முடியாது. 32 வயசுல ரிட்டையர் ஆயிடும். லைனல் மெஸ்ஸி இன்னும் சூப்பராக ஆடுறான் என் டீமில். நெய்மர் ஜெயார் என்னென்னா பிரேசிலில் ஒரு ஹெட்டேக் கூட பண்ண மாட்டேங்காங்க. நவீன் பண்ண மாட்டேங்கானா இல்லைனா அவர் பண்ண மாட்டேங்கிறான்னு தெரில. யாரும் சொன்னாங்க இன்னும் உன்கிட்ட தான் பாலே போக மாட்டேங்குது. நான் என்ன பண்ணேன்? நீ தான் பிடிக்கவே மாட்டேங்க பாலை. அப்படியே உள்ள போயிருந்தா வாசம் இருந்திருக்கா. ஏன்டா சார்? நெய்மர் சார், நீங்க எவ்வளோதான் ஸ்பீடாக பார்த்தாலும் உங்களுக்கு. ஆனால் பவுலு ஆஃப் சைடு. நெய்மர் சார், நீங்கள் உங்கள் டீமுக்கு இது ஹெல்ப் பண்ணலனாலும் இது பண்ணாதீங்க சார். அது ஏதோ தமிழில் சொன்னாங்கடா, உதவி பண்ணலனாலும் உபத்திரம் பண்ணாமையா சரிங்க. அதான்டா பார்த்துட்டேன்டா. நீ இவன் நவீன் கரெக்டு தான்டா. ஆனால் நெய்மர் வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாதுடா. உண்மையிலே கெத்துறா. இந்த கேமில் சொல்லு. இந்த கேமில் வேஸ்ட்டு தான். இப்போ கேமில் நல்லா விளையாடுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ இந்த கேமில் மேட்ச்சு ஒப்பத்தரம் தானே பண்ணுறாரு. டிவிக்கு ஒரு பவுலு ஃப்ரீ கிக்கே அவர் தான் ஆச்சாரு. சார் காலை உடச்சிருப்பேன் என்னத்துக்கு கிழிச்ச. டான் 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 மாட்டு. நெய்மர் 2-1 பண்ணாங்க. அப்படியே லாங்லேயே அடித்தாங்க கோலு. கைஸ் பாருங்க கைஸ் என்னோட கோலை. லாங்கில் கோல் அடித்தாங்க. இப்போ தான் கைஸ் 31 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. பார்த்தீங்களா கைஸ்? நெய்மர் அசால்ட்டா வச்சுக்கோ பாலே அப்படின்னு தராரு. எங்கேயோ டேக்கிள் பண்ணுறாங்க கைஸ். இவன் அவ்வளோதான்.
கத்துங்க கத்துங்க. இது ஒரு செலிப்ரேஷன் இப்போ வந்தது எனக்கு காட்டுச்சு. வேஸ்ட்டு கைஸ். அர்ஜென்டினால மெஸ்ஸியால் ஒன்றும் ஜெயிக்கலை. பின்ன வேற எப்படி ஜெயிச்சாங்க? இன்னும் ஒருத்தன் ஒரு நல்ல பிளேயர், அவன் பேர் மறந்துட்டேன். அந்த வீடியோ கூட நெய்மர் தான் சூப்பராக ஆடுவாங்க அர்ஜென்டினால. நெய்மர் அர்ஜென்டினால ஆடுவானா? ஆமாம், நல்லா. நெய்மர் எப்படா? சி அது யாரு கைஸ்? மெஸ்ஸி. ஐயோ பேர் டப்புடு. இப்போ நெய்மரை பற்றி பேசிட்டு இருந்தேனா, அதனால தான். இங்கேயோ அடிச்சுட்டா நெய்மரே. இதே மாதிரி பண்ணு. இப்போ என்ன பண்ணார் ரொமேரோ? ஒருவேளை வார்த்தையை விட்டுருப்பானோ? இது காட்டுறாங்க. என்ன பண்ணுறான்? அதுதான் இதாண்டா. நானே ஒன்று ஒரு தெரியுமா? அடே எனக்கு ஒன்றுமே ஆகலை. அப்போ மிஸ் ஆயிடுச்சு. எப்படி நவீன காலை உடைக்கிறேன். பயமா இருக்கா? இது கழிச்சு தான் இன்னும் இருக்கிறா. பயப்படவே இல்லை. இது இது வெறும் சாம்பிள் தான். இது கழிச்சு தான் மெயின். நெய்மர் தானே சூப்பராக ஆடுறாரு இந்த டீமில். நவீன நெய்மர் ஃபென்டாஸ்டிக்காக ஆடுறாரு. Sahur. Matuska. ஒப்பா பிடிச்சிட்டாங்க கோல் கீப்பர். அதுவும் இல்லாமல் ஆஃப் டைம் வேறு. பிரேசில் அர்ஜென்டினா ஆஃப் டைம் முடிஞ்சிருக்கு. எஃப்சி விளாண்டு கண்ட்ரோலே வர மாட்டேங்கிறான். இது என்னோட சைடு, எது உன்னோட சைடு? உனக்கு ஷூட்னு காட்டுதா டேக்கிள்னு காட்டுதா? ஓ கிளியர்னு காட்டுதா இப்போ? இல்லை எனக்கு தெரியும் விடு. நானே சும்மா உன்னை ஏமாத்துறதுக்காக கேட்டாங்க. என்ன ஆச்சு? ரொம்ப ஷார்ட் வந்து அடிச்சாங்க. ரொம்ப லேக் எனக்குலாம். ரொம்ப ஷார்ட் வேணாம். ஒருத்தன் இப்படி தவறான், இன்னொருத்தன் இப்படி எனக்கு ஒரு மாதிரி. இங்கே எந்த அளவுக்கு ஷார்ட்னு தெரியுமா? இங்கே பேரு அந்த பாக்ஸுக்குள்ளேயே வந்துட்டேன். இதுலயே அடிச்சேன். ஓ ப்ரூனோ படிக்கலையா அவன் பேர் ஃபுல்லா? உனக்கு எல்லாரும் காத்துலயே பால கொடுக்குறீங்க. ப்ரூனோ கிவ் மாரஸ். எங்கே அடிச்சிட்டான்? ஓ நடுவில் வந்துட்டான். குறுக்க அட நீ அதுக்கு கொண்டு வந்திருக்கலாம்டா. டிஃபெண்டர் யாருமே அங்கே இல்லை. எனக்கு லேக் ஆகுதுப்பா. உனக்கு என்ன? நான் டேக்கிள் தான் கொடுத்தாப்ப. பைசைக்கிளுக்கு அடிக்க வந்தான், ஆனால் அது மிஸ் ஆயிரும். இப்போ இப்படி அடிக்க வந்தான், அப்படியே நிப்பாட்டிட்டான். என்னன்னு தெரில. ஐயோ கொல்றா. தேவையில்லாம உனக்கே கொடுத்துட்டேன்டா. நெய்மர் செலிப்ரேஷன் போட்டால் சூப்பராக இருக்கும்டா. அசரங்கா நெய்மரில் ஒரே மாதிரி தான் போடுவாங்க. இது கிரிக்கெட்டில் அசரங்கா, ஃபுட்பாலில் வந்து நெய்மர். இதை இப்படி போட்டுட்டு இப்படின்னு ஏதோ பண்ணுவாங்க. ஃபஸ்ட் அவன் இப்படி தான் பண்ணேன். இந்த இயர் தானே மாற்றிட்டான். என்னது? இந்த வருஷம் தானே அசரங்கா மாற்றிட்டான்.
அவனோட இதை அவன் எல்லா வாட்டியும் அந்த இது பண்ணுவான்டா, அந்த நெய்மர் பண்ணுற மாதிரி. இந்த வருஷம் தான் எக்ஸ்ட்ரா ஆடிங்க ஃபிட்டிங்க. அதான் அவள்தாண்டா எவனும் இல்லைடா. ஈஸி கொள்றா. யாரா இவன் குறுக்க வந்து விடு நான் பார்த்துக்கிறேன். டீம்மேட்ஸ் நான் பார்த்துக்கிறேன், நான் உடம்புல வாங்கிக்கிறேன். என்னடா நெக்ஸ்ட் ராமோஸா வந்துருவான் போல பிரிக்கு மாதிரி. அதுதான் ஈஸி கோல். நான் ஈஸி கோல் சொன்னா மட்டும் எவனாச்சும் நடுவில் வந்துடுறான்டா. என்னால் இப்போ கோலே அடிக்க முடியாதுடா. இப்போ 90 செகண்ட்ஸ்குள்ளே இன்னும் ஒரு கோல் கூட அடிக்க முடியாது பாரு என்னால். 10 செகண்ட்ஸ் தான் இருக்குது. அதான் ஃபுல் டைம் முடிகிறதுக்குள்ளே ஒரு கோல் கூட என்னால் அடிக்க முடியாது பாரு. ஓ ஒன்று என்னடா இது? என்ன ப்ரோ என்னாச்சு ப்ரோ? சரியான லாகு ப்ரோ. லோடிங். ஓகே கைஸ், இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீக் எஃப்சி கண்டிப்பாக வரும். இதோட இந்த இடத்துல நான் ஜெயிச்சிட்டேன்னு எனக்கு தெரிய போகுது. இடை பெறுகிறது. ஆமாம், இவன் தான் ஜெயிச்சிட்டா, நான் ஒத்துக்கிறேன் கைஸ். பாய்.